காரியங்களையும் ஓடி ஓடி ஒரு பலன் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. பலனும் இல்லை, பலனும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், பலன் கிடைக்கும். அல்லேலூயா. ரெண்டு கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். அன்பு தேவ பிள்ளையே, ஓடி ஓடி ஓய்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, மன கிளேசத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒன்றும் இனியும் கிடைக்காது, இனியும் கிடைக்க போவதில்லை, இதுவரைக்கும் கிடைத்ததும் இல்லை, இனியும் கிடைக்க போவதில்லை என்று சொல்லி வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளி வைத்து முடிவெடுத்து அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு தான் இந்த காலை வேளையில என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, பெரிய காரியம் உனக்கு நான் செய்வேன். என்ன பெரிய காரியம் தெரியுமா? பலன் இல்லாத சூழ்நிலையில எல்லாவற்றையும் முடித்து ஒன்றும் பலன் இல்லை அப்படின்னு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க. இனி நான் வேஸ்ட், என் வேலை வேஸ்ட், என் குடும்பம் வேஸ்ட், எல்லாம் எனக்கு வேஸ்ட், எனக்கு கிடைத்த எல்லாம் வேஸ்ட், உருப்படி இல்லைன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களே, பலன் கிடைக்கும். உன் அத்தி மரம், உன் திராட்சை செடி இனி பலன் கொடுக்கும். அல்லேலூயா. காரணம், கர்த்தர் அந்த பலன் கொடுக்கும்படிக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய பிரயாசத்திற்கு தக்க பலனை, ஆமென். இழந்து போனீர்கள், இடுக்கத்தில் இருக்கிறீர்கள், இழிவான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இங்கும் அங்கும் அசைய முடியாமல் இடிபட்டு கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்றேன், நீங்கள் இழந்தது எல்லாவற்றிற்கும் கர்த்தர் பலன் வைத்திருக்கிறார். பலன் கிடைக்கும். என்ன